நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள் கொண்ட கொடி ஹாய் கைஸ், இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க்கும் சேர்க்கப்பட்டிருக்கும். அதை வந்து நீங்கள் அலைட் மோஷன் அப்படி இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் அந்த பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சாங்கும் பீட் மார்க் மட்டும் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து எல்லா பீட் மார்க்லையும் இமேஜ் ஆட் பண்ணணும். கரெக்டாக நீங்கள் வந்து பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இமேஜை வந்து நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜாக கரெக்டாக பாட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு இமேஜாக நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க் இருக்குல்ல, கரெக்டாக அதில் வச்சு இது மாதிரி சேஞ்ச் பண்ணிங்க. அடுத்து வந்து நீங்கள் எந்த இமேஜை வச்சு எடிட் பண்ணிருக்கீங்களோ அந்த இமேஜை வந்து ஒன்று ஒன்றா வச்சு எடிட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீ வந்து கடைசி வரையும் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இந்த பீட் மார்க் கரெக்டாக பீட் மார்க் வரையும் வச்சுருக்கணும். வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா வீடியோட கடைசி வரைக்குமே இதே மாதிரி சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ஏற்கனவே நான் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம அதையே காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா இமேஜுமே நான் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். வீடியோட கடைசி வரையும் பார்த்துக்கோங்க. எல்லா பீட் மார்க்லேயும் நான் இமேஜ் ஆட் பண்ணிட்டு இப்போ இதுக்கு வந்து எப்படி எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணுறதுன்னு நான் இப்போ பார்க்க சொல்லிட்டு பாருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த ஷேக் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அந்த 3 எஃபெக்ட்டில் ஃபஸ்ட் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து விட்டுருங்க. இந்த எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷேக் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். இந்த 3 எஃபெக்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எஃபெக்ட் விட்டு ரெண்டாவது ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்களா, அந்த எஃபெக்டை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு இப்போ நம்ம கீழே எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி காப்பி எஃபெக்ட் பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நம்ம எடிட் பண்ணுறோம் பார்த்தீங்களா பீட் மார்க், அந்த பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணான்னு ஃபஸ்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் இமேஜுக்கு இந்த எஃபெக்டை வந்து நம்ம வந்து கரெக்டாக காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணணும். கரெக்டாக அந்த எஃபெக்டில் போயிட்டு இந்த சைடில் பார்த்து 3 டாட் இருக்கும், அதில் போய் நீங்கள் வந்து இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை விட்டுருங்க. மூணாவது ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை விட்டுருங்க. அதுக்கு அடுத்த இமேஜ் இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு இமேஜாக விட்டு இந்த எஃபெக்டை மட்டும் நீங்கள் வீடியோட கடைசி வரைக்கும் வந்து மாற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோட கடைசி வரைக்குமே இந்த எஃபெக்டை வந்து நான் ஆட் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி கரெக்டாக எஃபெக்ட் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணாவே வீடியோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோ கடைசி இந்த எஃபெக்டை ஆட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த ஷேக் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா மூணாவது ஒரு எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஃபெக்ட் அதே மாதிரி வந்து நம்ம வந்து லேயரோட காப்பி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா அந்த எஃபெக்டை டச் பண்ணிட்டு டூப்ளிகேட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி நாலாவது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா காப்பி லேயர், அதை டச் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த பீட் மார்க்கையே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ரெண்டாவது இமேஜ் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் இமேஜை நம்ம வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா ரெண்டாவது எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எஃபெக்டை வந்து டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட் சிம்பிளே டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு கீழே வந்து பேஸ்ட் செல்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசியிலேருந்து ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டாவது இமேஜ் பார்த்தீங்களா, அதை விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கு அடுத்து ஒரு ரெண்டாவது இமேஜ் வருது பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்டே வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்து இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நீங்கள் வந்து இது கொடுத்துட்டீங்களா, அடுத்து இந்த இதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்து ஒரு ரெண்டாவது இமேஜ் வருது பார்த்தீங்களா, இந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்டே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பேஸ்டில் கொடுத்து இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த ஷேக் எஃபெக்டே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து வெறும் எஃபெக்ட் மட்டும் தான் ஆட் பண்ண போனால் டச் பண்ணிட்டு இந்த எஃபெக்டை போயிட்டு சைடு 3 டாட் இருக்கு டச் பண்ணி காப்பி எஃபெக்ட் பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறேன் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த பீட் மார்க் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா முதல் 2 இமேஜுக்கு வந்து நம்ம வந்து எஃபெக்ட் ஆல்ரெடி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணாவது அடுத்த ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆட் பண்ணவே இல்லை. அதுக்கு என்ன பண்ணுறேன் இந்த இமேஜை டச் பண்ணி இந்த எஃபெக்ட் கீழே இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி சைடு 3 டாட்டு
பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னாவே எஃபெக்ட் ஆட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாங்க, இந்த இமேஜ் நம்ம ஆல்ரெடி கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்த 2வது இமேஜ் நம்ம வந்து எஃபெக்ட் கொடுக்கல. இந்த எஃபெக்ட் அட்டாச் பண்ணி இந்த சைடில் போயிட்டு இந்த பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா எஃபெக்ட் ஆட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து உங்கள் இமேஜை வச்சு நீங்களே ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணுமோ அதை கமெண்ட், யாரும் கமெண்ட் பண்ணாமே பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அது சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுவேன். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.